வாழ்க்கையில உங்களுக்கான கனவை நோக்கி போகும்போது நிறைய ஏளன பேச்சுக்களையும் அவமானங்களையும் சந்திக்கிறீங்களா? அப்போ இந்த கதைய முழுசா கேளுங்க. நீங்க கேட்கிறது திங்கிட் தமிழ். நான் உங்க சகி. ஒரு பெரிய காட்டுல ஒரு சக்தி வாய்ந்த யானை வாழ்ந்துச்சு. ஒரு நாள் அந்த யானை ஒரு சின்ன எலிய பார்த்து சிரிச்சதாம். நீ இவ்வளவு சின்னதா இருக்க, உன்னால இந்த உலகத்துல என்னதான் செய்ய முடியும்னு ஏளனம் பண்ணச்சான். அந்த எலி எதுவும் பேசாம தன்னோட வேலைய பார்த்துக்கிட்டு போச்சு. நாட்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் அதே பெரிய யானை ஒரு வலையில மாட்டிக்கிச்சு. எவ்வளவு முயற்சி செஞ்சும் அதால வெளிய வர முடியல. அப்போ அதே சின்ன எலி அங்க வந்துச்சு. யானைய பார்த்து சொன்னதாம், பயப்படாதே, நான் இருக்கேன், உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி தைரியம் தந்துச்சான். அந்த எலி தன்னோட சின்ன பற்களால அந்த பெரிய வலைய கடித்து துண்டிச்சு யானையை விடுவிச்சது. கடைசில எந்த எலியை யானை ஏளனம் பண்ணிச்சோ அதனாலதான் வலையிலேந்தும் தப்பிச்சுது. சோ இந்த கதையில நாம கத்துக்க வேண்டியது இதான். யாரையும் அவங்க உருவத்தை வச்சு திறமைய வலிமைய எடை போட கூடாது. இங்கிலீஷ்ல கூட டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்களே, அதேதான். அப்புறம் எலிக்கிட்டேந்து நமக்கு கிடைக்கிற பாடம், நம்மள ஏளனம் செய்யறவங்க கிட்ட சண்டை போடாம கம்முன்னு நம்ம வேலையை செய்யணும். நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரப்போ திறமையை காட்டணும். அப்போ அந்த மொமெண்ட் தான் நம்ம மொமெண்டம். அன்னிக்கு நம்மள ஏளனமா நீ சரிப்பட்டு வரமாட்ட, உனக்கு தகுதி இல்ல, நீ வேஸ்ட்னு சொன்ன எல்லா வாயும் அடைஞ்சு போகும். அதே போல இன்னொரு விஷயமும் கத்துக்கணும். எவ்ளோ நம்மள அசிங்கப்படுத்தினவங்களா இருந்தாலும் சரி, அவங்க நம்ம கண் முன்ன கஷ்டப்படும் போது போய் உதவி செஞ்சா அதுதான் அவங்க ஆணவத்துக்கு கிடைக்கிற பெரிய சவுக்கடி.